தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கட்சி தொடங்குவதன் அடுத்த கட்டமாக விவிஐபிக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். மாவட்ட வாரியாக அரசியல் தலைவர்கள் மற்றும் விவிஐபிக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜபர்சன் இணைகிறார். ஜபர்சன், விவரம். நடிகர் விஜய் தனது மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான முயற்சியில தீவிரம் காட்டி வருகிறார். இதற்காக தற்போது அவர் நடித்து முடித்திருக்கும் கோட் படத்திற்கு அடுத்தபடியாக எந்த படத்திற்கும் இதுவரை அவர் நடிப்பதற்கு முன்வரவில்லை. பல தயாரிப்பாளர்கள் அவரை அணுகிய போதும் தான் அரசியல் கட்சி தொடங்க இருப்பதாகவும் அதில் மும்முரமாக செயல்பட இருப்பதாகவும் அவர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அவருடைய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளை நேரடியாக அழைத்து தொடர்ந்து ஆலோசனையிலும் விஜய் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே பூத் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. பூத் கமிட்டி நிர்வாகிகளை நேரடியாக சந்திப்பது, அவர்களுக்கு பல்வேறு கட்ட ஆலோசனை வழங்குவது, அதே போல விஜய் மக்கள் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்காக பெயர் தீர்மானிப்பது, கட்சி கொடி, அதே போல அதற்கான பல்வேறு கட்ட முன்னெடுப்புகளை விஜய் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் மாவட்ட வாரியாக அவருடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இருப்பினும் விவிஐபிக்கள், அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவரை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு முன்னதாகவே நேரம் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை விஜய் மறுத்திருந்தார். ஆனால் தற்போது அரசியல் பிரவேசம் இன்னும் சில நாட்களில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் முக்கிய விவிஐபிக்கள், அதே போல தொழிலதிபர்கள், முன்னணி அரசியல் பிரமுகர்களை நேரடியாக நடிகர் விஜய் சந்தித்து அவர்களிடம் அந்த பகுதியில் எவ்வாறு அரசியல் பிரவேசத்தில் ஈடுபடுவது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பகுதியில் எவ்வாறு தேர்தலை எதிர்கொள்ள முடியும், யாரை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக அல்லது திமுக வேட்பாளரை வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான வியூகங்கள் அமைப்பது என்பதெல்லாம் குறித்து அவர்களிடம் கேட்டறிய இருக்கிறார். விவிஐபிக்கள் பல தொழிலதிபர்களை அவருக்கு தேர்தலின் போது தேவைப்படக்கூடிய அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களை பயன்படுத்தவும் விஜய் திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. முன்னதாகவே அவர்களுடைய வழக்கறிஞர் மற்றும் 2 முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் டெல்லியில் முகாமிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் விஜய், அதே போல புசி ஆனந்த் உள்ளிட்டோர் சேர்ந்து அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக இவர்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பது விஜயினுடைய அரசியல் பிரவேசத்தின் அடுத்த கட்டமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.